ரொம்ப பிரமாதம். தமிழ் மண்ணோட பெருமைய அருமையா பாடிட்டீங்க. இது மட்டும் இல்ல, திருப்புகழையும் தேவாரத்தையும் திருத்தமா பாடுவேன். பாரதியார் பாட்டு? தூள். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இன்னும் படிச்சு முடிக்கல, இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். முதுகலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கும் வருவீங்களா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்தேன். நான் வரேங்க. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, நான் ரெடி. உன் கையால ஒரு கப் காஃபி கூட. அப்பா காக்கி சட்டை போட்டாலே அதிகாரம் தான். இது அதிகாரம் இல்ல, அவசரம். அது என்னமோங்க, உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ காக்கி சட்டை போடாமலேயே உன்னை கண்டு நான் பயப்படுறேனே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இத பாருங்க, இந்த உலகத்துல பொண்டாட்டி கண்டு பயப்படாத புருஷனே கிடையாது. உன்னை கண்டு நான் பயப்படுறதா நீ நினைக்கிற? எல்லாம் வெறும் நடிப்பு தான். எத்தனை புருஷங்க பொண்டாட்டி கிட்ட பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க தெரியுமா? உள்ளூர கொஞ்சம் பயம் இருக்கிறனால தானே அப்படி நடிக்கிறாங்க. என்னடி காபி கொண்டு வந்துட்டு அப்படி பேசாம நிக்கிற? ஐயா, உங்க கையால கொடுக்க சொல்லி கேட்டாரே, அதனாலதான். காஃபி நல்லா இருக்கு. அது சரி, நம்ம பையன் தடுமாறுறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமே. இது வரைக்கும் பார்த்த பொண்ணுல எனக்கு தகுந்த மருமகளா யாரையும் நினைச்சு பார்க்க முடியல. உனக்கு சரியான மருமகளா இருக்கிறத விட அவனுக்கு சரியான பொண்டாட்டியா இருப்பாளன்னு பாரு. அப்பா, இந்த காலத்து அம்மாக்களே இப்படித்தான். தனக்குன்னு தான் மாப்பிள்ளையும் பாக்குறாங்க, பொண்ணையும் பாக்குறாங்க. டேய், சமையல் மோசமானா ஒருவேளைதான் நஷ்டம், சம்சாரம் மோசமானா வாழ்க்கை பூரா கஷ்டம். அதனாலதான் உனக்கு தகுந்த மனைவியா உங்க அம்மா தேர்ந்தெடுத்துட்டு இருக்கா. அம்மா, நான் டாக்டர் பட்டம் வாங்குற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குறதுக்கே நேரம் இல்ல. இப்படிப்பட்ட கலப்பு திருமணங்கள் நடத்தி வைப்பதன் மூலம்தான் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும். தொழில் அதிபரும் ராஜஸ்தான் ஜெயின் மண்டல தலைவருமான திரு ரத்தன்லால் அவர்கள் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் முதல் விருந்துக்கு வாழை இலை வரை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து கூறி விடைபெறும் முன்பாக இங்கு சாதி சண்டை ஏதும் நேர்ந்து விடாதபடி பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாரதி, உனக்கு அருமையான 2 கைத்திருப்படம் வாங்கியிருக்கேன். உன் கல்லூரிக்கும் பணம் கட்டி இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போ. அம்மா, பாரதி எவ்வளவு பணம் கேட்குதோ கொடுங்க. சரி. அம்மா, நான் தமிழ் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பாரதி, நீ அப்பாவை கேட்டதா சொல்லு. பாரதி, உன்னை என் மகன் கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறான். நீ நல்லா படிச்சு அவன் பேரை காப்பாத்தணும். உங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. ஒண்ணு சாக்கடையில சாவணும், இல்ல சாராயத்துல சாவணும். அதான் என் பிரின்சிபல். உன்னை குடிக்காதங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறேன். ஒரு நாளைக்கு உன்னை பேயாட்ட ஆட்டி வைக்கிறேன் பாருடா. நான் ஒன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? பார்வதி, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். என்னத்தான் பார்க்க வந்தியா? போ, வேலையை பார்த்துட்டு. பார்வதி, உன் கை பை தூக்கிட்டு வரத பார்த்தா என் நெஞ்செல்லாம் வலிக்குது. கொண்டா, நான் தூக்கிட்டு வரேன். என் கை வலிச்சா பரவாயில்ல, நானே தூக்கிட்டு போறேன். சரி சரி, உனக்காகத்தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. நீ எவ்வளவுக்கோ வாங்கிட்டு வந்துட்டு எனக்குன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறியா? உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லி, உன்ன மாதிரியே நல்லா மணக்கும். அப்படியா? எனக்காக தானே வாங்கிட்டு வந்த. ஆமா. எங்க கூட
எனக்கு தானே என்ன மாதிரியே நல்ல மணக்குள்ள இல்லையா? எங்க பாக்கலாம். மகர கட்ட வாசன மல்லிய வாய்க்கால எரிஞ்சிட்டியா? இரு உன் அக்கா கிட்ட சொல்லி என்ன பண்றேன் பா. ஆட்டம் சிரிப்பு சிரிப்பு. நான் தம்புடு பூ வாங்கி கொடுத்தா நீ அத வாய்க்கால வேஸ்டாவா? நீ கொப்பு கொய்யா. பொண்ணை அர்த்தாக்கா கோர்ட்ல எவ்வளவு அபராதம் போடுவாங்க தெரியுமா? பொண்ணுங்களை பார்த்தா பூ வாங்கி கொடுக்கறதா உன் தம்பிக்கு வேலை. இனிமே பூகே வாங்கி கொடுத்தாரு ரோடன் கூட பார்க்காம அசிங்கப்படுத்திடுவான். ஆமா அதையும் நான் பாக்குறேன். நீ போடி. அடியே அவன் தான் உனக்கு முறை மாப்பிள. நீ கொப்புல வாடதான் பூ படுத்தாடு, நீ மடல்ல வாடதான் தாலி கட்டுத்தாடு. எவன்டி அவன் கட்டுறவன்? இனிதே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எவன் தாலி கட்டுறான்னு பாக்குறேன். கள்ளச்சாராய இருக்கிற கம்யூனிட்டி பையனுக்கும் என் பொண்ணுக்கு முடிச்சு போட பாக்குறியா? இத பாரு, நீ என்கிட்ட முறைய கரையை பத்தி பேசுறேன், உன்னை செருப்பால் என்ன சம்பேசன். ஏமா அவன் தான் பூ கொடுத்தானே, அத வாங்கி நீ வாய்க்கால வீசி எறிஞ்ச. அத அவன் மூஞ்சில எரிஞ்சு தூணு காரி துப்பிட்டு வந்திருக்கப்படாது. நல்ல புள்ள போ. குமார், இதுதான் நம்ம பிளாட். இந்த இடத்துல எல்ஐசி விட ஒரு பெரிய பில்டிங்கா கட்டலாம்னு இருக்கிறேன். அப்படியா? அந்த பக்கம் கார் பார்க். என்னடா ரெண்டு புட்டு கூட கவுத்திருக்கீங்க? தோட்டம் போட்டு மான் வளர்க்கலாம்னு இருக்கிறேன். கண்ணாடியில பத்தியா என் மூஞ்சி எவ்வளவு கலவா இருக்குது. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி போலீஸ்காரா இல்லி. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவரு ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க தான் உங்களுக்கு மனுஷனா தெரியுதா? அவங்கள மட்டும் ஹெல்மெட் போட சொல்றீங்களா? இது நியாயமா? இல்ல தெரியாம கேக்குறேன். எங்களை போல குடிகார பசங்க தலையெல்லாம் என்ன வருது? நாங்க தான் குடிச்சு விட்டு லாரின்னு தெரியாம ரயில்னு தெரியாம மோதிக்கிறோம். அதனால ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் எல்லாரும் குடிக்கணும் அப்படின்னு புதுசா ஒரு உத்தரவு போடுங்க. சார் நான் தும்மிட்டேன், போட்டுடுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஊர்ல முக்காவாசி பேர் 24 மணி நேரமும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் அலையணும். இத போய் பெரிய சொல்லு. இது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத எத்தனை பெரிய மனுஷங்க வீட்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு வெளியே தெரியாம இருக்கிறாங்க. பாவம் பாத்ரூமுக்குள்ள வழிக்கு விழுந்து மண்டை பொழந்துடுச்சுன்னா அவங்களும் ஹெல்மெட் போட்டு தானே ஆகணும். நீ என்னன்ற? இதை நீங்க எங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க கருத்தை அரசாங்கத்துக்கு எழுதி போடுங்க. கரி, இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரை நான் நேரடியா பாக்குறேன். டேய் காக்கா, புறப்படி. போயா போறப்ப 2 கிளாஸ் ஏத்திக்குவோம். வாண்ண 6ஆம் நம்பர் கடைக்கு போவான். எல்லாம் தலை எழுத்து. ஹலோ, நான் ரத்தன்லால் பேசுறேன். நமஸ்தே. நம்ம பொண்ணு ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. ஆமா ஆமா, அவளுக்கு நல்லா தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் வேணும். நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஓகே, வணக்கம் செல்வா. நம்ம ரத்தன்லால் பொண்ணு ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணு. हेलो, कब आए? अच्छा, गांव से कब? कल? अच्छा अच्छा, हाँ हाँ हाँ, सब ठीक. हाँ हाँ, नमस्ते. नमस्ते आरती, तमिल मास्टर आया है. नमस्ते. வணக்கம். இவே தான் என் மக ஆர்த்தி. நேத்து தான் இவன் தமிழ்நாடு ஸ்டேட்ல கால் வச்சிருக்கான். திருக்குறள் ஹிந்தியில படிச்சுட்டு தமிழ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு ஹிந்தி தமிழ் படிக்கிறத வரவேற்கிறேன். கரிகாலன் பேர் வச்சிருக்கீங்களே, இது ஏதாவது தமிழ் கடவுள் பேரா? இல்லை, தமிழ் மன்னனின் பெயர். குடகுமலையில் இருந்து பொங்கி வந்த காவேரி அன்னை தங்கி மகிழ தங்க தமிழ் மண்ணிலே கல்லணை கட்டியவன், குறிக்கொடிக்கு சொந்தக்காரன். आपका तमिल मुझे बहुत अच्छा लगता है. தமிழ் கத்தி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? சம்பளமோ சன்மானமோ வாங்குறதில்ல. தமிழ் மடம் பரப்புவது எங்கள் தொழில். நாளைக்கே தமிழ் வகுப்பு ஆரம்பிக்கிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.